கிருஷ்ணகிரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்குவார்களா? ஆள் இல்லாததை நோட்டமிட்டு வீடு புகுந்து கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையர்கள் இரவில் நடமாடிய காட்சிதான் இது. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கொள்ளையர்களை போலீசார் விரைந்து பிடிக்க வேண்டுமென்று கோரிக்கை எழுந்துள்ளது. பண்டிகை நேரத்தில் கைவரிசை காட்டி வரும் கொள்ளையர்களுக்கு கடிவாளம் போடப்படுமா? கிருஷ்ணகிரி அடுத்த ஜக்கராப்பள்ளி கிராமத்தில் ஈஸ்வரன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்தினருடன் சூளகிரி அருகே உள்ள சொந்த ஊரான திம்மச்சந்திரம் பகுதிக்கு சென்றுள்ளார். மறுநாள் காலையில் ஜக்கராப்பள்ளியில் உள்ள அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. அதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஈஸ்வரனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சொந்த ஊரிலிருந்து ஈஸ்வரன் திரும்பியுள்ளார். பின்னர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் இரவு நேரத்தில் முகமூடி அணிந்து கொண்டு மர்ம நபர்கள் சிலர் நடமாடியது தெரிய வந்தது. ஆள் இல்லாத நேரத்தில் ஈஸ்வரன் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்றது ஜக்கராப்பள்ளி பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே போலீசார் விரைந்து செயல்பட்டு அச்சுறுத்தலாக விளங்கும் கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.